ஹலோ காய் 6th வீக்கோட வீடியோ. காலையில் எழுந்துச்சு வெளியே வந்தால் வெயிலுக்கு இது மாதிரி ஜில்லுன்னு மழை பெஞ்சு இருந்துச்சு. மழை பெஞ்சு முடிச்சோடனே கொஞ்சம் ப்ரைவசி வேலைகளாக இருந்துச்சு. அதனால் பால் கறக்க வந்துட்டேன். ரொம்ப நாள் அடிச்சு வேறு பால் கறந்து பார்ப்போம். அண்டாடாடா கிளைமேட்டுக்கு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால தான் இவன் தூங்கியே விட மாட்டான். பாலை கறக்கணும் அதை கறக்கணும்னு வந்துடுவோம். நீங்கள் வேற பக்கத்தில் இவன் தொல்லை தாங்க முடியல. டெய்லி வந்து இம்சப்படுத்துறான். பொம்பளையை பார்த்தா பின்னாடியே ஓடும்னு தெரியும். ஆனால் இந்த பொம்பளை பார்த்தோன்னே வாழை பிடிச்சி பின்னாடி ஓடணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாருங்க எப்படி ஓடாம பாரு. இவனா எங்க திறந்து போறான். இவன் பொம்பளை போனே அலைய போறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி, ஸ்டூலில் பட்சத்தை பார்த்துட்டு ஸ்டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் கிளாஸ் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பால் கறக்க வந்தாச்சு. பட் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் பால் கறந்தேன். நமக்கு மாடு நிற்குமோ நிற்காத கொஞ்சம் பயம். பால் பீசும் போது எங்கள் மூஞ்சிலே உதட்டுமோ ரொம்ப பயமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நமக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணிச்சு. பாலெல்லாம் கறந்து முடிச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸு ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குப்டன் டீ போட்டு எடுத்துகிட்டு காட்டி கிளம்பிட்டேன். தண்ணி வேறு பாஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மனமாற ஒரு பீஜியம் போட்டு மனமாற ஒரு டீயை போட்டேன். முடிச்சுட்டு டிப்டாப்பாக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடக்கறி ஒர்க் அவுட் தான். நம்மள்ட்ட தொடை இருக்குது, ஆனால் கறி இல்லையே, என்ன பண்ணுறது. இன்றைக்கி அடித்து ஏற்ற வேண்டிதான். நம்ம ஃப்ரெண்டு ஆர்பி வந்தார். அவருக்கு கிளம்பி அப்படி ஜிம்முக்கு வந்தாச்சு. எவ்வளோதான் மாங்கன்னு ஒர்க் அவுட் போடுறா, இந்த பைசெப்ஸ் பெருசாக மாட்டேங்குது. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்களா மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச மாக்கு டிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். காட்டுறா இதாண்டா பைசெப்ஸ் இப்படி அவனோட பெருசாக வச்சுருக்குன்னா பார்த்தல கீழே பார்த்து நான் அதோட பெருசாக வச்சுருக்கேன். உனக்கு இருக்கா அதே மாதிரியே முடிஞ்சா காட்ட முடியும். உன்னால பார்த்தல எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே. நீ தொடக்கறி ஒர்க் அவுட் தானே போட்டான். அடா எங்கடா தொடருக்கு கறியை காணோம். எங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன டிப்ஸ் இருந்தால் சொல்கிறா. வந்ததும் வார்மப்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு லெக் ப்ரெஸ் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி லெக் ப்ரெஸ் அடிச்சு ஓட விட்றோமா இல்லை நம்ம நாக் அவுட் ஆக தான் போட்டியே. முடிஞ்ச அளவுக்கு லெக் ப்ரெஸ் அடிச்சு ஓட விடணும். முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு ஓட விட்டாச்சு. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்குவாடு. அதில் பார்த்தீங்கன்னா 12 to 15 reps போகணும். லெக் ப்ரெஸ் அடிச்சு ஓட விட்ட மாதிரி ஆஃப் ஸ்குவாடே அடிச்சு ஓட விடலான்னு பார்த்தா கடைசியில் அதை எண்ணெய் அடிச்சு ஓட விட்டுச்சு. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அவுட் தான். இதை அடிச்சு நாக் அவுட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃப் ஸ்குவாட் எண்ணெய் அடிச்சு நாக் அவுட் பண்ண மாதிரி இதை விடக்கூடாதுன்ட்டு நாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. பண்ணும்போது தான் தெரியுது ஒவ்வொரு மசிலும் எந்த அளவுக்கு கிளியுது பெயின் ஆகுது. முடிச்சு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் தான். 12 to 15 days போட்டு முடிச்சு டே ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு நம்ம ஆர்பி வந்தார். அவர் மைல் வாங்க எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா 4 தோசை 100 கிராம் சிக்கன் சாப்பிட்டு கடையை சாத்தியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.